குவேனி என்ற ஒரு தமிழச்சி இங்கே இருக்கதாண்டா உங்களோட உத்தாதாண்டா வெளியே இருந்து வந்து இங்கே குடியேறினவனை தவிர யுத்தத்தை முடிச்சு வச்சது சிங்களவன் இல்லடா மண்டகள். ஒருத்தையும் வந்தா ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் கேட்கறதுக்கு சரியா நீங்க ராணுவ பொடியங்க வச்சு செஞ்சுட்டு அவனை நாய் மாதிரி நிறுத்து வந்தான். உன்னை அடக்கி ஒடிக்க ஒரு அடிமைப்படுத்தி இருந்தா நீ அதுக்கு எதிராக புரண்டு எழும்பியிருப்ப. இளைய தலைவலி நான் ஒரு ஸ்ரீலங்கன் பொடி என்னடா நீ உன்ட மாமியார் கிட்ட சீதனை கேட்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் கட்சி தூக்கி கேட்கிற நீ நினைச்சா நாங்க தூக்கி கொடுப்போம் சொல்லி உனக்கு அடே இது ஞாபகம் வச்சுக்கோ. உன்னே மாதிரியே ஒருத்தையும் வந்தா ஸ்ரீலங்காவில் ஒரு பக்கம் கேட்கறதுக்கு சரியா நீங்க ராணுவ பொடியங்க வச்சு செஞ்சுட்டு அவனை நாய் மாதிரி நிறுத்து வந்தான். அதனால நீயும் மே வரேன் சிங்கள புத்தா மங்கி என்ன சிங்களக்கே புத்தா மே வரேன் மங்கி என்ன உனக்கு சிங்களத்தில் கதை கொண்ட அவசியம் இல்லை. நான் தமிழ்லேயே கதைக்கிறேன். இவர் என்னென்னு சொன்னால் இளைய தலைவலியாம் அவர் இங்கே ஒன்று கேட்டு வரவேனா ஏற்கனவே ஒருத்தன் கேட்டு வந்து எங்கட சிங்கள பொடியல் போயிட்டு அடிச்சு இழுத்து வந்தாங்கன்னு இவர் சொல்கிறார். இதில் நிறைய விஷயம் இவருக்கு நான் சொல்ல இருக்கு. இவர கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திக பேசிக்கன்னு சொல்லுவேன். நீஞ்சவா உத்திக நான் உனக்கு கதை சொல்கிறேன். அடே இலங்கை வந்து குவேனி என்ற ஒரு தமிழச்சி இங்கே இருக்கதாண்டா உங்களோட உத்திக புத்தாதாண்டா வெளியே இருந்து வந்து இங்கே குடியேறினவனை தவிர தமிழர்கள் இங்கே வந்து குடியேறியோ இடத்தை கேட்குற அளவுக்கு அங்கே இல்லை. நீங்கள் உனக்கு இப்போ உனக்கு என்னத்தை படிப்பிக்கிற நீ எந்த புறப்போ தெரியாது. ஏன்டா உண்ட வசனமெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அடே உண்ட அக்கா தங்கச்சியை ஒரு தமிழன் வந்து உனக்கு அங்கே அட்டாசம் செஞ்சு உன்னை வாழ விடாமல் இந்த உரிமைகளை பறிச்சு உன் இடத்தை பறிச்சு உனக்கு சுதந்திரம் என்று இல்லாமல் உன்னை அடக்கி ஒடிக்க ஒரு அடிமைப்படுத்தி இருந்தா நீ அதுக்கு எதிராக புரண்டு எழும்பியிருப்ப. அப்போ உனக்கு ஒரு தலைவன் உருவாயிருப்பான். அப்போ உனக்கு தலைவன் என்றா யாரு, தலைவர் என்றா யாரு, புரட்சி என்றா யாரு, உரிமைக்கான போராட்டம் எது, விடுதலை போராட்டம் என்று உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ எங்கேயோ கண்டவழி நக்கி புறந்த நாய் நீ உன்னை கதை பேச்சில் பார்த்தா தெரியும். நீ வந்து சொல்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு தமிழன் வந்து இடம் கேட்டு அவனை எப்படி அடிச்சு கொண்டுன்னு சொல்லி ஏன் உங்களோட ஓத ராஜபக்ச சனமெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யல நாட்டை விட்டு தப்பி ஓடின மாதிரி எந்த தலைவன் ஓடினவன் தமிழன் தலைவன் அப்படியே ஓடினவன். சொந்த மக்களுக்கு சொந்த நாட்டுக்குள்ளா அவன் உயிரை விட்டாலும் அவன் நாட்டுக்குள்ளே விட்டான்டா. விளங்குதா? கடைசி மூச்சு வரைக்கும் சொந்த நாட்டில் அந்த சொந்த மண்ணில் எதுக்காக போராடினானோ இந்த மண்ணுக்காக போராடினா அந்த மண்ணில் தான் அவனை உயிரை விட்டானே தவிர என்ன இராணுவம் சிங்கள மக்கள் போயிட்டு நீங்கள் அடித்து கொண்டீங்களா? அடம் ஏன் நீங்கள் இப்போ 30 வருஷம் ஆடே இது தமிழ் விடுதலை போராட்டமோ இந்த வடக்கு கிழக்கு தாயகத்தை கேட்டவனோ வந்து இப்போ போராட இல்லையா? அது 30 வருஷம் போராடினா ஏன்டா இப்போ அடிச்சு ஒழிச்சு போட்டு அதை போரான்னு சொல்லுங்க. நீங்கள் அடிச்சு போடுறீங்க இலங்கை சிங்கள பொடியங்க சிங்கள ராணுவம் போய் அடிச்சு போராட்டிங்களா? என்ன விளங்க இல்லை எனக்கு. யுத்தத்தை முடிச்சு வச்சது சிங்களவன் இல்லடா மண்டகள்ன்றவனே தமிழன் அடா இந்த பிள்ளையான் கருணா போன்ற இந்த காட்டி கொடுப்பாள் இந்த பிரிஞ்ச உலகம் இன்றைக்கு தமிழில் தேசிய போராட்டத்தை அவங்க பிரித்து சுக்குநூரை உடைச்சி உங்களுக்கு பின்னால் நக்கி திரிஞ்சு போட்டு காட்டி கொடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கு அதை பிடிச்ச நீங்கள்ன்றதை தெரிஞ்சு கூட இன்றைக்கு ஏன்டா உங்களோட சிங்கள அரசியல் தான்டா உங்களுக்கு யாரா தலைவன்? நீ உனக்கு யார் தலைவன்? முதல்ல உனக்கு எதுவுமே உனக்கு பேர் அட்ரஸே இல்லை. வர்ற வாயில் வர்றதெல்லாம் உத்திக்க வேசி உனக்கு பேர் அட்ரஸே இல்லை. உனக்கு யார் தலைவன்? தமிழினத்தில் ஒருத்தரோட கேட்குற யார் தலைவன் சொல்லி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன்டா எங்கட தலைவன். அப்போ உனக்கு இவங்கள் தமிழாக்கள் இன்றைக்கு காட்டி தந்து உனக்கு நீ அந்த யுத்தத்தை வெண்டு போட்டு பத்தாவதுக்கு முக்கியமான நாடுகளை கூப்பிட்டு அந்த இராணுவத்தோட உதவியோடையும் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடாது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் பயன்படுத்தி கிடந்த சின்னஞ்சிறுசுகள் பிள்ளைகள் பெண்கள் என்று பாராமல் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு ரத்த வெறி வேட்டையை ஆடி போட்டு நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீங்க சிங்கள இராணுவம் போனால் தலைவரை கொண்டான்னு சொல்லி